வணக்கம் மக்களே. நம்ம ஊர்ல இப்போ எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு இந்த மகளிர் உரிமை தொகை அப்டேட் பத்தி தான் இல்லையா? வதந்திகளை ஓரங்கட்டிட்டு இந்த புதுப்பிக்கப்பட்ட 2000 ரூபாய் உரிமை தொகை அப்புறம் மற்ற சூப்பர் நலத்திட்டங்கள் பத்தின 100% உண்மையான துல்லியமான தகவல்களை இந்த விளக்கப்பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த 2000 ரூபாய் உரிமை தொகை அறிமுகம், யாருக்கெல்லாம் இது கிடைக்குங்கிற தகுதி விதிமுறைகள், எப்போ எப்படி விண்ணப்பிக்கலாம், அது மட்டுமல்லாம புதுசா வந்திருக்க சூப்பர் 6 திட்டங்கள், கடைசியா அந்த முக்கியமான விவசாய கடன் தள்ளுபடி, இது எல்லாத்தையும் தெளிவா பார்த்துடலாம். சரி, முதல்ல எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த 2000 ரூபாய் உரிமை தொகை அப்டேட்டை பத்தி பாப்போம். முந்தைய ஆட்சிக்கும் இப்போதைய ஆட்சிக்கும் உள்ள ஒரு தெளிவான வித்தியாசத்தை நாம இங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி கலைஞர் திட்டத்தின் கீழே மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ அதே திட்டத்தை மாண்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டம்னு பேர் மாத்தி தொகைய அதிரடியா 2000 ரூபாயா உயர்த்தியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஜம்ப்ன்னு தான் சொல்லணும். இத ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்களேன், 24,000 ரூபாய். ஆமாங்க, தகுதியுள்ள பெண்களுக்கு இனிமே வருஷத்துக்கு 24,000 ரூபாய் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு நடுத்தர குடும்பத்தோட மாதாந்திர பட்ஜெட்டுக்கு இது எவ்ளோ பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம், இதுக்கான தகுதிகள் மற்றும் விதிமுறைகள். இப்போ எல்லார் மனசுலயும் ஓடுற முதல் கேள்வி, இந்த 2000 ரூபாய் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான். யார் யாருக்கு இது உறுதியா கிடைக்கும்னு கொஞ்சம் டீட்டெயிலா உடைச்சு பாப்போமா? அடிப்படை தகுதிகள்னு பாத்தீங்கன்னா, குடும்பத் தலைவியா இருக்கிற 21லிருந்து 60 வயதுக்குட்பட்ட பெண்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கும் கீழே இருக்கணும். இதுல ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம், உங்ககிட்ட என்பிஹெச், பிஹெச்ஹெச் இல்லனா ஏஏஒய் ரேஷன் கார்டு மட்டும்தான் இருக்கணும். சர்க்கரை அட்டை வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான், இந்த திட்டம் பொருந்தாது. அப்போ சொந்தமா கார் வச்சிருக்கவங்க இல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கவங்க விண்ணப்பிக்க முடியுமா? இந்த பணம் உண்மையிலேயே தேவைப்படுற ஏழை மற்றும் நடுத்தர மக்களை போய் சேரணுங்கிறதுக்காக அரசாங்கம் சில ஸ்ட்ரிக்டான நிராகரிப்பு விதிகளை வச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள்ல நீங்க எதில் வந்தாலும் பழைய திட்டத்துல நடந்த மாதிரியே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். அதாவது சொந்தமா 4 சக்கர வாகனம், கார் அல்லது ஜீப் வச்சிருந்தாலோ, 5 ஏக்கருக்கு மேல நிலம் இருந்தாலோ, இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்காது. அதே போல நீங்களோ இல்ல உங்க கணவரோ அரசு ஊழியராகவோ பென்ஷன் வாங்குறவங்களாவோ இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. சரி, இப்போ 60 வயசு தாண்டிட்டோம். நமக்கு இந்த உரிமை தொகை வராதான்னு கவலைப்படுறவங்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ். 60 வயசானதால இந்த திட்டத்துல இருந்து நீக்கப்படுற முதியோர் பெண்களுக்கு அவங்களோட முதியோர் பென்ஷனை மாசம் 1200 ரூபாயில இருந்து அப்படியே 3000 ரூபாயா அதிரடியா உயர்த்திருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்றது, எப்போ அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். மறுபடியும் புதுசா விண்ணப்பிக்க தேவையே இல்லைங்க. அந்த புதிய 2000 ரூபாய் ஆதார் இணைக்கப்பட்ட உங்க பழைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கே டைரக்டா வந்துடும். இதுல அதிகாரிகள் சொல்ற ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, எஸ்பிஐ, கெனரா பேங்க் மாதிரியான அரசு வங்கி கணக்குகளை யூஸ் பண்ணுங்க. மொபைல் நம்பரை கரெக்டா லிங்க் பண்ணி வைங்க. அப்போதான் பணம் விழுந்த உடனே எஸ்எம்எஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம வரும். அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சமீபத்துல பிரஸ் மீட்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சதும் 2000 ரூபாய் பெண்களின் வங்கி கணக்குகளை சென்றடையும்னு உறுதி அளிச்சிருக்காரு. மே மாசத்துக்கான 1000 ரூபாய் யாருக்கும் தடைப்படக்கூடாதுன்னு ஏற்கனவே அக்கவுண்ட்ல போட்டுட்டாங்க. இப்போ ஃபைனல் பட்ஜெட் அலோகேஷன் பயனாளிகள் பட்டியல் அப்டேட் பண்ற வேலை முடிஞ்சதும் முழுமையான 2000 ரூபாய் உங்க கைக்கு வந்துடும். புதுசா கல்யாணமானவங்க இல்ல முதல் தடவையா அப்ளை பண்ண போறவங்களுக்கு இதான் பக்காவான ஆக்ஷன் பிளான். முதல்ல அஃபீஷியல் அரசாணை, அதாவது ஜியோ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வந்ததுக்கு அப்புறம் உங்க ஏரியா ரேஷன் கடைகள்ல ஸ்பெஷல் முகாம்கள் போடுவாங்க. எதிர்பார்க்கப்படுற அந்த 1 கோடி புது அப்ளிகேஷன்ஸ்க்காக ஆன்லைன்ல ஒரு தனி வெப்சைட்டே ஓபன் பண்ண போறாங்க. சோ கண்டிப்பா மிஸ் ஆகாது. மாதாந்திர உரிமை தொகையை தாண்டி சூப்பர் 6ன்னு சில கூடுதல் திட்டங்களை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அத பத்தி பாப்போம். பெண்களோட ஒவ்வொரு முக்கியமான தேவையையும் குறிவச்சு இந்த திட்டங்களை டிசைன் பண்ணிருக்காங்க. சமையல் கேஸா? அன்னபூர்ணி திட்டத்தின் கீழே வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ. குழந்தைங்களோட படிப்பா? காமராஜர் திட்டத்தின் கீழே வருஷத்துக்கு 15,000 ரூபாய். வீட்ல விசேஷமா? ஏழை பெண்களின் திருமணத்துக்கு 8 கிராம் தங்கம் பிளஸ் ஒரு பட்டுப்புடவை. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கு. இது மட்டும் இல்லாம பிறக்கிற குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் தாய்மாமன் கிட் வழங்கப்படும்னு சொல்லிருக்காங்க. ஆனா இப்போ தங்கம் விக்கிற விலைக்கு 1 கிராம் 15,000 ரூபாயை தாண்டிடுச்சு இல்லையா? அதனால பிராக்டிக்கலா பார்க்கும்பொழுது
இது அரசு மருத்துவமனைகள்ல பொறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசியா விவசாயிகள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த முக்கியமான அப்டேட்டுக்கு வருவோம். விவசாயிகளுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரியான ஒரு அறிவிப்பு இது. விவசாய கடன்களை அதிகபட்சமா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி செய்யறதா முதலமைச்சர் அதிரடியா அறிவிச்சிருக்காரு. ஆனா இதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கடன் தள்ளுபடி 50,000 ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்குமான கடன்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். குறிப்பா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் இது. அதுவும் நீங்க இந்த கடனை கூட்டுறவு வங்கிகள்லயோ இல்ல கூட்டுறவு சங்கங்கள்லயோ வாங்கியிருக்கணும். தகுதியான விவசாயிகளை நேருக்கு நேர அரசாங்கமே காண்டாக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. எல்லாம் சரி. இப்போ ஒரு விஷயத்த ஆழமா யோசிச்சு பாருங்களேன். லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த 2000 ரூபாய் உரிமைத் தொகை, இலவச சிலிண்டர்கள், அப்புறம் விவசாய கடன் தள்ளுபடின்னு எல்லாமே கிடைக்க போகுது. இவ்ளோ பெரிய பொருளாதார அதிகாரம் மக்கள் கைக்கு வரும்போது அது தமிழ்நாட்டோட எதிர்கால பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா மாத்தி அமைக்க போகுது? ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமா இது இருக்குமா? இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான அலசல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.